நீங்க கேட்கிற துவாக்களுக்கு அல்லாஹ் 3 விதமா பதிலளிக்கிறான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு. அந்த 3 விதமான பதிலளித்தல் என்ன? ஒன்று, அவர் கேட்பதையே தருவான், என்ன கேட்கிறோமோ அதையே தருவான், அது பதிலளித்தல். இரண்டாவது முறை ஒன்று இருக்கிறது அல்லாஹ்வுடைய பதிலளித்தலில், அவர் எதை கேட்கிறாரோ அதை அல்லாத இன்னொன்றை அல்லாஹ் அவருக்கு தருவான். அவர் ஒன்னு நன்மைன்னு விளங்கி கேட்பாரு, ஆனா அல்லாஹ் தான் அவருக்கு எது நன்மை என்பதை அல்லாஹ் தான் பரிபூர்ணமா அறிந்தவனாக இருக்கிறான். அவர் கேட்டதை கொடுக்காம இன்னொன்னு அல்லாஹ் கொடுப்பான். மூன்றாவது முறை கேட்டதையும் அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான், அவர் கேட்டது அல்லாத இன்னொன்றையும் கூட அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் மறுமையில சேமிப்பா வைப்பான். மறுமை நல்ல மூமின்கள் செல்வார்கள், சுவனத்திற்குள் நுழைகின்ற பொழுது ஏராளமான பரிசு மலைகளை அல்லாஹ் குவித்து வைத்திருப்பான். அமல்களுக்குரிய கூலிகளாக அங்கே அவருக்கு சொல்லப்படும், இந்தாப்பா இதெல்லாம் உனக்குரியதுதான் அப்படின்னு அல்லாஹ் அந்த அடியாருக்கு கொடுப்பானோ. அப்ப அந்த அடியார் கேட்பாரு, இறைவா இவ்வளவு பரிசுகளை பெறக்கூடிய வகையில நான் எதையுமே செய்யலையே, நான் எந்த செயலை செய்ததற்காக இவ்வளவு வெகுமதிகள் இவ்வளவு பரிசுகள் மலை போல் குவிக்கப்பட்டிருக்கிறது? அந்த அடியானுக்கு பதில் சொல்லப்படும், இது எல்லாமே உன்னுடைய பிரார்த்தனை, உன்னுடைய எந்த பிரார்த்தனையும் வீண் போகல.